திருப்புகழை தினந்தோறும் அனைவரும் பாடுங்க, படிங்க, லைக் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் திருப்புகழ் தான் பாட போகிறோம். இது 166 இந்து கதிர் கும்பகோணம் தல திருப்புகழ். இந்த திருப்புகழை நாம் ஆடி மாதம் அம்மன் வழிபாடுன்றதுனால இத்தனை நாளும் அம்மனுடைய பாடல்களை பாடிக்கிட்டு வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனம் குளிர்ந்திருக்கும், சந்தோஷமாக இருப்பா. அந்த சந்தோஷமாக தான் இப்போ நாம் திருப்புகழை பாடுறோம். நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரவணன்றவர், இன்னும் நிறைய பேர் எனக்கு இங்கிலீஷில் பேர் போடுறீங்களா, எனக்கு அவ்வளோவா தெரியல. ராஜுன்றவர் ஆப்பிரிக்காவிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கார். ரொம்ப சந்தோஷம். ராஜு அதான் தமிழகம் தங்கராசு அப்படின்றவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குரு ஜெயா அப்படின்றவங்க ரொம்ப அதுன்னு சொல்கிறேன். நம்ம சாமியை தெய்வத்தை உணர்ந்துட்டோம்னா நம்ம நிலை கொள்ள மாட்டோம், உள்ளவே போயிடுவோம். இந்த மாதிரி உணர்ந்தவங்களுக்கு தான் கண்ணில் கண்ணீர் வரும். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி தான் தெய்வ வழிபாடு இருக்கணும். அப்படி உணர்ந்து கும்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பரிகாரம், எந்த ஒரு கெட்ட இதுங்களும் நம்மளை சாராது. நமக்கு எப்போதும் தெய்வத்தினுடைய துணை இருக்கும். நம்ம எந்த தீயது செய்ய போனாலும் தடுப்பாங்க. தீய சக்திகளும் நம்மளை தாக்காமல் தடுத்தாட்கொள்வாங்க. அந்த தெய்வத்தை தவிர வேறு எந்த துணையும் நம்மளுக்கு கிடையாது. வேறு என்ன வேணும்? தெய்வமே நம்ம கூட இருக்க சொல்ல யார் என்ன பண்ண முடியும்? அருணகிரிநாதர் சொல்லுவார், வள்ளி தேவி யானையோட மயில் மேலே காலன் வரும்போது என் வாசலில் நிற்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அம்பால அபிராம பட்டரும் அந்த மாதிரி, அம்மா நீ கருணை முகம் கொண்டு என்னுடைய காலம் வரும்போது நீ என்னை காத்துரட்சிக்கணுமா அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் அப்படி தான். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார், என்னை இட்டுன்னு போய் இந்த மாதிரிலாம் வச்சு செய்யாமல் என்னை நேராக கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய இடர்களை எல்லாம் களையக்கூடியவங்க, வரும் துன்பத்தை எல்லாம் மாற்றி இன்பமாக அளிக்கக்கூடியவங்க நம்மளுடைய தெய்வங்கள் தான். அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வேணால் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ வழிபாடு பண்ணுங்கள். அவங்க கூட்டிக்கிட்டு போய் நம்ம சிவனார்கிட்ட விட்டுடுவாங்க. நம்ம இதெல்லாம் பாடுறோம் பாருங்கள். நம்ம பாட பாட நம்மளுடைய அந்த ஆறாக்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால நம்ம தனிப்பட்ட முறையாக பயிற்சியெல்லாம் பண்ணணுன்றது தேவையே இல்லை. 100 பாடல்கள் அபிராமி அந்தாதியையும் 51 பாடல்கள் கந்தர் அனுபூதியையும் பாடின உடனே எனக்கு அப்படி ஒரு எப்படி நான் பாட போகிறேன்னு நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் பாடல. ஒரு 2 பாட்டு பாடினாலே இருமல் வரும், தும்மல் வரும், செருமுவேன், தண்ணி குடிப்பேன், தைலம் தைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். பண்ணிட்டு தான் பாடுவேன். ஏன்னா தைராய்டு இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். 101 பாடலையும் பாடி முடிக்கிற வரையும் எனக்கு எந்த விதமான இடரும் இல்லை. ஆனால் ஒரு சில இடமெல்லாம் தடுமாறி ஏன் படித்தேன்னா என் பேச்சை நானே கேட்கல. அந்த மாதிரி எழுத்து வரிகள் தெரியல, ஆத்தா வேலை செய்கிறார். ஆகையினால எந்த ஒரு பிழை இருந்தாலும் பார்க்காதீங்க. ஏன்னா நான் கிளாஸ் எடுத்தோ பாடம் நடத்தவோ இல்லை. என்னுள்ள புகுந்து அவங்க தான் வேலை செய்கிறாங்க. நான் பாடலை. திருப்புகழை முருகப்பெருமான் என்னை பாட வைக்கிறார். இதில் பிழையெல்லாம் பார்க்காதீங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி,
63 நாயன்மார்கள் வரலாறு, தேவாரம், திருவாசகம், இப்படி எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் என்ன மாதிரி தெரியாதவங்களும் கேட்டு பயனடையணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இதை பார்த்து அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தந்தன தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தனதானாம். இந்து கதிர் சேர் அருண பந்தி நடு தூண் ஒளிப்பட்டு இன்பரச பால் அமுதச் சுவை மேவு என் குணமுற்றோன் நடன சந்திர ஒளி பீடகம் உற்று எந்தை நடித தாடு மணிச்சபையூடே கந்தம் எழுத்தோடு உருச்சிற்கெந்தமென பூவிதழை கண்டு கலித்தே அமுத கடல் மூழ்கி கந்தமதித்து ஆயிர வெட்டு அண்டமதை கோல்புவன கண்டமதை காண என கருள்வாயே தந்ததிமித்தீத குடட்டுண்டுமிடட்டாடுட்டுடிட்டிந்தம் என காலமணி தவிலோசை சிந்தை திகைத்து எழுகடற் பொங்க அரிச்சூர் மகுட செண்டு குலைத்தாடு மணி கதிர்வேலாம் குந்தியரி தாழ்த்துளப செந்திருவை சேர்கலப கொண்டல் நிறத்தோன் மகளை தரை மீதே கும்பிட கை தாளமெடு தம்பொனுரு பாவை புகழ் கும்பகோணத்து ஆறுமுகப் பெருமாளே. இப்ப இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். சந்திர மண்டலத்தின் ஒளியை சென்று முட்டி அங்கு சிவந்து திரண்ட நடு தூண் போன்ற பாகத்தில் ஒளிப்பட்டு இன்பச் சுவை தரும் பால் போல் அமுதமான இனிமையை அனுபவித்து என் குணங்கள் கொண்ட இறைவன் நடனம் செய்யும் நிலவொளி வீசும் இடத்தை தரிசித்து என் தந்தை நடராஜன் கூத்தாடும் அழகிய சபையின் கண் பெருமை மனம் கொண்ட பிரணவ எழுத்தோடு கூடிய ஞானம் என்ற இதழை கொண்ட வாசமிக்க மலரை அறிவால் அறிந்து ஆனந்த கடலில் மூழ்கி கந்தனே அந்த நறுமணத்தை போற்றி செய்து 1008 அண்டங்களையும் வளைத்துள்ள 14 உலக பகுதிகளையும் நான் காணும்படியாக எனக்கு நீ அருள் புரிவாயாக. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கேட்குறாரு பாருங்க. இதெல்லாம் இந்த பாடலில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? இந்த சொல் விளக்கத்தோடு நம்ம படிக்கும்போது தான் தெரியுது. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோவிலெலாம் போய் பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் தெரியலன்னுட்டு என்னை கொண்டு வந்து எங்கள் அப்பா போட்டு வேலை வாங்குறாரு. இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பாருங்கள், இந்த தாளத்துக்கு ஏற்ப எக்காலமும் மணியும் தவிலும் ஓசையிட அசுரர்களின் மனம் திகைக்கும்படியாக 7 கடல்களும் பொங்க சிங்கம் போன்ற சூரனின் மணிமுடியில் உள்ள பூச்செண்டை தள்ளி அழித்து விளையாடும் அழகிய ஒளி வீசும் வேலாயுதனே, மொய்க்கும் வண்டுகள் விரும்பும்
துளசி மாலையை அணிந்தவனும் சிவந்த லட்சுமியை மணந்தவனும் சந்தன கலவையை பூசுபவனும் மேகவண்ணனும் ஆன திருமாலின் மகளாகிய வள்ளியை இந்த உலகில் கும்பிடும் பொருட்டு கைத்தாளம் போட்டுக்கொண்டு அழகிய லட்சுமியின் வடிவம் கொண்ட பாவை வள்ளியை புகழ்ந்து போற்றியவனே கும்பகோணத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகப் பெருமாளே. பா, எப்படி ஒரு அருமையான திருப்புகளை பாருங்க. அந்த வள்ளி மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறார். ஆகையினால தான் முருகப்பெருமானை வணங்குறவங்களுக்கெல்லாம் செல்வ செழிப்பு கொட்டி கொடுக்கக்கூடியவன். ஏன்னா வள்ளி மணவாளன், அந்த வள்ளியை வாழ்த்தி அந்த மணவாளனை கூப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப இஷ்டமாக ஓடி வருவார். வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதுனத பாடலாம், குறை எதுவும் பார்க்காதீங்க. திருச்சிற்றம்பலம். இந்து கதிர் கும்பகோணம் தல திருப்புகழ். தந்ததன தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தனதான. அருணகிரிநாதர் அருளி செய்தது இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் தான் பாடினாரே தவிர அதை முருகப்பெருமான் தான் முடிவு பண்ணார். அந்த மாதிரி நான் பாடுறதுக்கு எங்கள் அப்பன் என்னை பாட சொன்னார், முருகப்பெருமான் தான் என்னை பாட வைக்கிறார். ஏன்னா எனக்கு திருப்புகழ் சுட்டுப்பட்டாலும் தெரியாது, திருப்புகழே தெரியாத என்ன எப்படி பாருங்க, அப்படி ஒரு அருமை பெருமை முருகப்பெருமானுடைய திருவுருள். இந்து கதிர் சேரருண பந்தின தூணொலிப்பட்டின்பரச பாலமுதச் சுவை மேவு என் குணமுற்றோ நடன சந்திர ஒளி பீடகமுற் செந்தை நடித்தாடுமணி சபையூடே கந்தமெழுத்தோடு ருச்சி கெந்தமன பூவிதழை கண்டு கலித்தேயமுத கடல் மூழ்கி கந்தம தாயிர வெட்டண்டமதை போல்புவன கண்டமதை காண என கருள்வாயே திந்ததிமி தீதகுடட்டுண்டுமிடட்டாடு துடி டிந்தமென காலமணி தவிலோசை சிந்தை திகழ் தேழு கடற் பொங்கவரி சூர்மகுட செண்டு குலைத்தாடுமணி கதிர்வேலா குந்தியரி தாழ்துளபத் செந்துருவை சேர்க்கபல கொண்டல் நிற தோன்மகளை தரை மீதே தம் பொன்னுருவ பாவை புகழ் கும்பகோண தாறுமுக பெருமாளே கும்பகோண தாறுமுக பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பெல் போல் இருக்கும். நம்ம யூடியூப்பில் என்னோடய வீடியோ வரும்போது ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லை தொட்டிங்கன்னா என்னுடைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு போடும்போதே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.